எனக்கு செய்ய போகிறது சிக்கன் கறி. இது வந்து கேரளா ஸ்டைல். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் 1/2 kg எடுத்துகிட்டு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், அதாவது பூண்டு இஞ்சி வந்து நம்ம தட்டி போட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் கறி கேரளா ஸ்டைல். தேவையான பொருட்கள்: சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், தக்காளி, சின்ன வெங்காயம், கரம் மசாலா, சோம்புத்தூள், உப்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 3. நம்ம ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கூட வந்து மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். கரம் மசாலா இது வந்து வீட்டில் அரைச்சது தான். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம நல்லா புரட்டிக்கலாம். இப்போ வந்து காரம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்னொரு 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப. ஒரு சிலர் காரம் வந்து கம்மியாக வேணும்னா இதே போதும். எனக்கு வந்து காரம் வேணும், ஜாஸ்தி வேணும், அதனால் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போது பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி நிறையா வேணும்னா இன்னும் கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பெரிய வெங்காயம். நம்ம தேவைன்னா இன்னொரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடயே வந்து தட்டி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டும், சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் வந்து லைட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிரேவி டேஸ்ட்டுக்காக வந்து நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 2 கட் பண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு. இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு 2யும் நான் தட்டி வச்சுருக்கேன். இதையும் நம்ம போட்டு ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து வந்து மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து என்னென்னா நம்ம வந்து தட்டி தான் போடணும், பொடி போட வேண்டாம். ஏன்னா இது வந்து கரகரன்னு இருந்தால் தான் அந்த மிளகு வாசனை சாப்பிட்றப்ப வந்து நல்லாயிருக்கும்.
இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ சோம்புத்தூள் வந்து நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். இது வந்து நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும். நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்து என்னன்னா கலருக்கு பதிலாக நம்ம வந்து இதை ஆட் பண்ணனா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து அதிகமாக காரம் இருக்காது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ் ஊறியிருக்கு. அந்த சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தண்ணி வந்து நான் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். அதாவது என்னென்னா ஹாட் வாட்டர் வச்சுருந்தோன்னா அதுவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும். அது வந்து நல்லா சுண்டுனா அந்த டேஸ்ட்டு வந்து சிக்கனும் நல்லா வெந்துடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி அப்படியே கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயும் நல்லா மேலே வந்திருக்கு. இப்போது கறியும் நல்லா வெந்துடுச்சு. இன்னொன்று என்ன, கருவேப்பிலை வந்து நம்ம போட்டுக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான சிக்கன் கறி ரெடி. நான் சிக்கன் கறி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.